வணக்கம். அடிக்கடி நான் இங்கே வர்றது டெய்லி வர்றதுனால நீங்களும் டெய்லி வர்றீங்க. உங்களுடைய அந்த அன்புக்கு நன்றி. இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் ஹைதராபாத்தில் தான் 4 வருஷமாக இருக்கிறேன். என் வீடு ஹைதராபாத்தில் தான் இருக்குது. 4 வருஷமாக நான் அங்கே தான் இருக்கேன். என்னோட வீட்டில் நான் அங்கேருந்து படப்பிடிப்புக்கு போய்கிட்டு இருக்கேன். எனக்கு 2 படம், ஒரு தொலைக்காட்சி தொடர், அதில் 3 ப்ராஜெக்டில் இப்போ நான் நடிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ தொலைக்காட்சி தொடருடைய படப்பிடிப்புக்கு போயிட்டு திரும்பி வந்தப்போ என் வீட்டு வாசலில் தான் என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டே வந்தாங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு போய் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆச்சு. படப்பிடிப்பு எல்லாமே அப்படியே தடப்பட்டு இருக்கு. என் பையனோட பள்ளிக்கூடம், அவன் அங்கே தான் படிக்கிறான். அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயும் டைம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சுங்கிறதுனால கொஞ்சம் இந்த நிபந்தனையிலேருந்து எனக்கு தளர்வு கேட்டு நான் விண்ணப்பிச்சிருக்கேன். அது மண்டே அன்னைக்கு தான் ஹியரிங் வருது. அதனால அதுக்குள்ள தான் எதையாவது சொல்லி அப்படி வேண்டாம். எதுங்க? இல்லைங்க, நான் விண்ணப்பிச்சிருக்கிறேன். எனக்கு ஒர்க்கு, வீடு, என் பிள்ளையோட படிப்பு, இதெல்லாம் மனசில் நான் வச்சு என்னுடைய லாயர் தரப்பில் விண்ணப்பிச்சிருக்காங்க. மற்றபடிக்கு கோர்ட்டில் நான் மண்டே தான் வருது. மண்டே வரும்பொழுது நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு நல்லது நடக்கணும். ரொட்டீனாக அந்த படிப்பு, வேலை, எல்லாருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கிறதுனால நல்லது நடக்கணும்னு தான் நம்ம விரும்புகிறோம். ஆட்சேபங்கிறது அவங்க தரப்புல அதெல்லாம் எதுவா இருந்தாலும் நல்லது, கரெக்டான ஒரு சந்தோஷமான தீர்ப்பு வரும், அப்படி எனக்காக வரும் அப்படி நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி, இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு எதிராக கேள்வி அவர் கேட்கிறாருங்க. ஐயப்ப பக்தர்களுக்கு எதிராக இசைவாணியிடம் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அதாவது இந்து மத புண்படிபடி அவங்களுக்கு எதிராக நிறைய புகார் கொடுத்துருக்காங்க. எல்லா காவல் நிலையத்திலையும் கமிஷன் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கே. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் நடக்கல அப்படின்னு பத்திரிகைக்காரர்களான நீங்களே கேட்குறீங்க. பப்ளிக்கும் அதுதான் கேட்குறாங்க. உங்க கேள்வியிலேயே பதில் அடங்கியிருக்கே. அரசாங்கத்தில் எல்லாருக்கும் நடவடிக்கை எடுக்க முடியலையோ என்னவோ. உங்க தரப்புல நீங்க பேசுறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதையும் கம்பேர் பண்ண எப்படி பாக்குறீங்க? ஒப்பீடு எப்படி பாக்குறீங்க? இதுக்கு உங்களுக்கு தெரியாதா பதில்? உங்களுக்கு தெரியாதா? ஏங்க, மண்டே அன்னைக்கு வருது ஹியரிங், அதை பார்ப்போம்.